இதுல ஒரு ரகசியம் என்னன்னா, இந்த மதத்தை ஒரு முறை சொல்லிட்டு விடக்கூடாது, 2 முறை சொல்லிட்டு விடக்கூடாது, 3 முறை சொல்லிட்டு விட்டாதான் உடல்ல இருக்கக்கூடிய 6 சக்கரங்களும் மேலோங்கி 7வது நிலை அடையும். இதான உண்மை? இதான் உண்மை. இதை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த மகா மந்திரத்தை இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சொன்னாதான் ஐயாவுடைய குறிப்பிட்ட நேரங்கிறது எந்த நேரங்கய்யா? எந்த நேரத்துல சொன்னாங்க? விடியற் காலை 2 மணி முதல் 3:30 மணி முதல் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நம்ம தவம் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்ச உடனே இறைவனே உங்களுக்கு திருக்காட்சி தருவார். அந்த நிலையை அடைந்தவன் தான் நானும். இறைவனுடைய திருவருளையும் வள்ளல் பெருமானை குருவாக நினைத்து அவருடைய திருவடியை யார் ஒரு சிக்கன பிடிக்கிறார்களோ அவருக்கு ஒண்டிதான் இந்த திருவருள் கிடைக்கும். சிவபுராணத்தை சிரசில் சுமந்த ஒரே நாயகன் யார் என்றால் வள்ளல் பெருமான் ஒருதான். சிவபுராணத்தை சிரசில் சுமந்த ஒரே நாயகன். மற்றவங்க எல்லாம் சிவபுராணத்தை படிப்பாங்களே தவிர அதோடைய பொருள் உணர தெரியாது. ஆனால் சிவபுராணத்தை பொருள் உணர்ந்து படித்த ஒரே ஞானி என்றால், மகான் என்றால், குரு என்றால் அது வள்ளல் பெருமானுடைய தான். இந்த மந்திரத்தை ஜெபிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இதுல ஒரு ரகசியம் என்னன்னா, இந்த மதத்தை ஒரு முறை சொல்லிட்டு விடக்கூடாது, 2 முறை சொல்லிட்டு விடக்கூடாது, 3 முறை சொல்லிட்டு விட்டாதான் உடல்ல இருக்கக்கூடிய 6 சக்கரங்களும் மேலோங்கி 7வது நிலை அடையும். இதான உண்மை?